வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஜனவரி 21 இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் ஸ்வெட் பேண்ட்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இந்த டேவை பொறுத்த வரைக்கும் அதாங்க நம்ம ஜெர்சி கிளாத்லாம் போட்டுன்னு சுற்றின்னு வரோம்ல, அந்த பேண்ட்டு தான். அதாவது எமில் கேமுசெட் அப்படின்ற ஒரு பர்சன் என்ன பண்ணுறாருனா லீகாக் ஸ்போர்ட்டிவ் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை வச்சிருக்காரு. இவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஸ்போர்ட்ஸ் மேன்லாம் வந்து ஓடுறதுக்கும் ஓடியாறதுக்கும் ஏதாவது ஒரு பேண்ட் நல்லபடியாக ரெடி பண்ணணும். ஏன்னா அவங்க உட்காரத்துக்கும் ஓடுறதுக்கும் ரொம்ப கஷ்டப்படுறாங்கப்பா. அதுக்கேற்ற மாதிரி ஒரு பேண்ட்டை ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் ரெடி பண்ண பேண்ட்டு தான் இது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது விளையாட்டு வீரர்கள் மத்தியில் பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஹிப்ஹாப்லாம் பண்ணுவாங்கள்ல, இவங்களாம் அந்த பேண்ட்டை வந்து போட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா மக்கள் அதை பார்த்துட்டு அது இன்னும் பயங்கர ஃபேஷன் ஆகுது, அது நம்மளே யூஸ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடில் பயங்கர ட்ரெண்டாக இன்றைக்கி மோஸ்ட்லி எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு பேண்ட் அது மாறி போச்சு. அப்படி பார்த்தா அந்த பேண்ட்டுங்களை வந்து கொண்டாடணும், அப்படி உருவாக்குன அந்த உருவாக்கத்தை வந்து கொண்டாடணுன்றதுக்காக 2010 வந்து இதை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அண்ட் இது எப்படி உருவாச்சு, யார் இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இந்த டேட்டை வந்து சூஸ் பண்ணாங்க அப்படின்றதுலாம் பெருசாக தெரியல. பட் ஆனால் இந்த பேண்ட்டுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்றா மாறி போச்சு நம்ம லைஃப்பில். அப்படிப்பட்ட இந்த பேண்ட்டை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணி ஆகணுன்றதுக்காக செலிப்ரேட் பண்ணுற ஒரு தினமாக தான் இந்த தினம் மாறிச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா இந்த மாதிரி நாட்டெலாம் பார்த்திங்கன்னா ஜாகிங் பேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இந்த பேண்ட்டை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காகவும் அதை உருவாக்குன எமில் கேமுசெட்டுக்கு வந்து ஒரு பெரிய மதிப்பை சொல்லணுன்றதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னு தான் பார்த்திங்கன்னா இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்வெட் பேண்ட்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறோம் ஜனவரி 21. நெக்ஸ்ட்டு வேர்ல்டு ரிலீஜியஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு 3வது ஞாயிற்றுக்கிழமை செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இந்த டேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பஹாய் அப்படின்ற ஒரு குழு தான் வந்து இதை உருவாக்குனாங்க. இந்த குழுவோட தாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகம் முழுக்க வந்து எத்தனை விதமான மதங்கள் வேணா இருக்கலாம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே கடவுளில் தான் உருவாகி இருக்குது வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வந்து சும்மா அது பெருசு இது பெருசுன்னு சண்டை போடக்கூடாது. மதங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கலாம், ஆனால் இந்த மதத்தை உருவாக்கின மனிதர்களுக்குள்ள பிரச்சனை இருக்கக்கூடாது. கடவுள்கள் எத்தனை வேணா இருக்கலாம், நாம் எல்லாமே மனிதர்கள்ன்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே முதல்ல வருவோம், அதுக்கப்புறம் தான் கடவுள்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போனோம். அதனால் எல்லாருமே வந்து ஈக்குவலாக பாருங்கள் அப்படின்ற ஒரு அழகான ஒரு கான்செப்டை வச்சுருக்கக்கூடியவங்க தான் இவங்க. அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணோம். இது மக்கள் மத்தியில் மத நல்லிணக்க உருவாகணும். அதாவது நம்ம மதத்தால் பிரிஞ்சாலும் மனிதத்தால் எல்லாம் ஒன்று தான் அப்படின்ற ஒரே கான்செப்ட் தான்ப்பா. இதுதான் இவ்வளோ நேரம் பெருசாக சொல்லியிருந்தேன். ரைட்டு, இந்த விஷயத்தை வந்து எல்லாருக்கும் சொல்லணும், விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்றதுக்காக பஹாய் அப்படின்ற ஒரு குழுனால் உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ரிலீஜியஸ் டேன்னு ஜனவரி 21 இந்த வருஷம். இது வருஷம் மாறும். இவங்களை பொறுத்த வரைக்கும் சண்டே 3வது ஞாயிற்றுக்கிழமை தான் பார்த்தீங்கன்னா ஜனவரியில் இது செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஸ்னோ டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. இது வந்து பார்த்தீங்கன்னா FIS அப்படின்ற ஒரு குழு 1924 உருவாக்கப்பட்டது. இந்த குழுவோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பனிசறுக்கு விளையாட்டுலாம் இருக்குதுல்ல, இந்த விளையாட்டினுடைய பேஸ் இவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒலிம்பிக் பனிசறுக்கு ஒலிம்பிக் இது எல்லாத்தையும் பண்ணுறவங்க. இவங்க வந்து இந்த டே வந்து உருவாகிறாங்க. இந்த டே இவங்க உருவாகிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4லேருந்து 14 வயசுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த குழந்தைங்களாம் வந்து பனி டைமில் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சலாம் கிடக்காதீங்க, நீங்கள் எப்பவுமே விளையாடணும்னு ஆசைப்படுறீங்களே, வாங்க பனியில் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட இருக்கக்கூடிய திறமைகளை, அந்த விளையாட்டு திறமைகளை வெளில கொண்டு வரதுக்கான ஒரு டேவாக வச்சுருக்காங்க. இது உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா இப்போ 188 குழுக்களோட மிக பிரம்மாண்டமாக இந்த FISன்ற குழு இருக்குது. சுவிட்சர்லாந்து தான் இதனுடைய தாயகமாக இருக்குது. இந்த FIS குழுவால் குழந்தைங்க எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணணும், வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஸ்னோ டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜனவரி 3வது ஞாயிற்றுக்கிழமை இந்த வருஷம் ஜனவரி 21. நெக்ஸ்ட்டு டே ஆஃப் சான்சிட்டி அண்ட் ப்ரொடக்ஷன் ஹியூமன் லைஃப் இன் பிலிப்பைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இந்த டேவை பொறுத்த வரைக்கும் நம்ம பிறந்ததே வந்து பார்த்திங்கன்னா புனிதமான ஒரு விஷயந்தான். இப்படிப்பட்ட புனிதமான இந்த உடம்பையும் நம்மளுடைய வாழ்க்கையும் வந்து கொண்டாட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு பிலிப்பைன்ஸில் செலிப்ரேட் பண்ணுற ஒரு நாள். அதுவும் பார்த்திங்கன்னா இது எப்போ இது வந்து பயங்கரமாக டெவலப் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1987 என்ன பண்ணுறாங்கன்னா கருக்கலைப்புக்கு வந்து ஒரு தடையை விதிக்கிறாங்க. அதாவது நம்ம குழந்தைகள் இந்த உலகத்தில் பிறக்கிறதுன்றது ரொம்ப புனிதமான ஒரு விஷயம். அதை நம்ம கலைச்சி அதை தடுக்கிறது அப்படின்றது இயற்கைக்கு எதிரானது, இயற்கைக்கு மாறான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்புறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையின் அடிப்படையிலையும் மக்களுக்கு வந்து இந்த குழந்தை பிறப்பில் இருக்கக்கூடிய மிக உன்னதமான ஒரு விஷயத்தை எல்லாருக்கிட்டும் சொல்லி புரிய வைக்கணுன்றதுக்காக ஒரு விழிப்புணர்வோடு உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான். அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்தவங்க தான் பார்த்தீங்கன்னா இதை வந்து உருவாக்குனாங்க. குளோரியா அப்படின்ற ஒருத்தவங்க, இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையினுடைய இம்பார்ட்டன்ஸையும் அதனுடைய பிறப்புன்றது புனிதமான ஒரு விஷயன்றதை சொல்கிறதுக்காக உருவாக்குனாங்கப்பா. அண்ட் இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 79% வந்து கத்தோலிக்கர்கள் இருக்காங்க. ஆனாலும் இது ஒரு மத சார்பற்ற நாடாக தான் இந்த பிலிப்பைன்ஸ் இருக்குது. அப்படிப்பட்ட நாட்டில் பார்த்தீங்கன்னா ஜனவரி 21 டே அப்படி செலிப்ரேட் பண்ணுற ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா டே ஆஃப் சான்சிட்டி அண்ட் ப்ரொடக்ஷன் ஹியூமன் லைஃப் பிலிப்பைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி 3வது ஞாயிற்றுக்கிழமை இந்த வருஷம் ஜனவரி 21. நெக்ஸ்ட் போஸ்ட் கிராஜுவேட் டே அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. போஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னா என்னன்னா நம்ம ஊரில் PhDன்னு சொல்கிறோம்ல, முதுகலை.
இந்த பட்டப்படிப்பை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக. இதில் வந்து சிறந்து விளங்குறவங்களுக்குலாம் விருதுலாம் கொடுத்து அவங்கள பாராட்டி கௌரவிக்கிட்ட ஒரு நாள் தான் இந்த நாள். இந்த நாள் எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1925 சோவியத் யூனியனுடைய காலகட்டத்தில் மக்களுக்கு வந்து பெரிய லெவலில் ஒரு வளர்ச்சி கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு பேஸாக இருக்கிறதே படிப்பு தான். அப்படிப்பட்ட அந்த படிப்பை டெவலப் பண்ணுறதுக்காக அவங்க ஒரு பெரிய குழு உருவாகுறாங்க. அப்படி உருவாக்குனது மூலமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பலன் அடைகிறாங்க. அப்படி 1932 அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த குழு வந்து இன்னும் விரிவாக்கம் பண்ணுறாங்க. நிறைய பேர் அதை படிக்கிறதுலையும் வந்து அப்படியே டெவலப் ஆகிட்டே போகுது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சோவியத் யூனியன் உடஞ்சி போகுது. அதுக்கப்புறம் 2008 வந்து இதை புதுப்பிக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம விட்டுறக்கூடாது. ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமாச்சு. ஏன்னா PhD அப்படின்ற சாதாரண ஒன்று கிடையாது. இப்போ ஒரு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னு வச்சிங்களேன், இப்போ ஒரு ஃபேன், இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஃபேன் இது ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் எப்படி மாறிச்சு, அப்புறம் இது உள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் ஐட்டம் என்ன, எலக்ட்ரிக்கல் ஐட்டம் என்ன, இதில் என்னென்ன மாறுதல்கள் நம்ம கொண்டு வரலாம், ஃபியூச்சரில் இருக்கக்கூடிய இந்த ஃபேனுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய சர்வே எடுப்பாங்க. அது மூலமாக ஒரு பையன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து பயங்கரமாக மாற்றத்துக்கும் மாறுதலுக்கும் உட்படுத்தி நம்மளுடைய ஃபியூச்சருக்கு எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மிகப்பெரிய ஆய்வு கட்டுரையை வைப்பாங்க, இல்லாட்டி அதை உருவாக்கி வைப்பாங்க. இப்படிப்பட்ட இந்த ஆய்வு கட்டுரைகளையும் இந்த PhD படிக்கிறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உலகத்தினுடைய மிகப்பெரிய மாறுதல்கள் வளர்ச்சிகள் எல்லாமே அடைஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட துறையை நம்ம வந்து விட்டுட்டு அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு 2008 என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் பயங்கரமாக இதை வந்து செலிப்ரேட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இதில் வந்து சிறந்து விளங்கக்கூடியவங்களுக்குலாம் விருதுகளையும் பாராட்டுகளையும் கொடுத்து அவங்களை வந்து கௌரவிக்கக்கூடிய ஒரு நாளாக வந்து செலிப்ரேட் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க ரஷ்யா ஜனவரி 21. நெக்ஸ்ட்டு மெக்சிகோவில் மரியாச்சி தினம் சொல்லிட்டு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது ஒருத்தவங்களோட பேர் தான் கிடையாது, இது ஒரு இசைக்குழுவினுடைய பேர். இது வந்து பார்த்திங்கன்னா 18ஆம் நூற்றாண்டில் பயங்கரமாக டெவலப் ஆன ஒரு குழு. அதாவது நாட்டுப்புற கலை இருக்கு இல்லையா, இந்த நாட்டுப்புற கலை வந்து அந்த சமயத்தில் அதிகமாக டெவலப் ஆச்சு. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சமயத்தில் வந்து இந்த நாட்டுப்புற உடைகள்லாம் போட்டுக்கிட்டு அவங்க இந்த பாட்டுலாம் பாடுவாங்களாம். அப்படி பாடக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் அது இருந்திருக்கு. நாட்டுப்புற உடை அப்படின்னு கோமத்தை கட்டின்னு பாடுவாங்கன்னு நினச்சிடாதீங்க. அது நம்ம ஊரில், அவங்க ஊரில் வந்து குளிர்லாம் ஜாஸ்தி ஆகலாம், ஃபுல்லாக ட்ரெஸ்லாம் போட்டுன்னு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க அந்த ஒரு செலிப்ரேஷன் அப்படின்றது எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க அந்த கிராமப்பகுதிகளிலேருந்து கொஞ்சம் நம்ம வந்து பெரிய ஆளாக வரணும், படித்து முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க நகர்ப்புறத்துக்கு வராங்க. அப்படி நகர்ப்புறத்துக்கு வந்ததுக்கப்புறம் கச்சேரி, அப்புறம் பாரு, அது மாதிரி சில முக்கியமான இடங்கள்லாம் இருக்கும்ல அவங்க ஊரில், அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து இந்த கச்சேரி நிகழ்ச்சிகள் வந்து நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்படி பண்ணும்போது இது வந்து இன்னும் சிறப்பாக மாறுது. அப்போ தான் என்ன ஆச்சு அப்படின்னா 1920 மெக்சிகன் புரட்சி நடக்குது. அந்த புரட்சி நடந்ததுக்கப்புறம் இன்னமும் இது டெவலப் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா நாட்டுப்புற பாடல்கள் அப்படின்றது நம்ம உரிமைகளை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை மக்களுடைய வாழ்க்கையை பற்றி அப்படியே நம்மளுடைய வழக்கு மொழியில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை அப்படியே பயன்படுத்துவோம்ல, அதனால் அது ரொம்ப ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது. யுனெஸ்கோவால் ஒரு பாரம்பரிய நிகழ்வாகவும் இதை வந்து அங்கீகரித்தாங்க. அப்படிலாம் அங்கீகரித்த இந்த விஷயம் வந்து இன்றைக்குமே வந்து மாறிடக்கூடாதுன்றதுக்காக இன்றைக்கி அது பயங்கர டெவலப்மெண்ட்டோட ஒரு 8 வயலின், 2 ட்ரம்ஸிக்கு, அப்புறம் புல்லாங்குழல் இதெல்லாம் வச்சு ஒரு சூப்பரான ஒரு இசை கச்சேரியாக அது மாறி இருக்குன்னா அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இந்த நாட்டுப்புற கலை தான். அப்படிப்பட்ட இந்த நாட்டுப்புற கலையை வந்து நம்ம கொண்டாடியே ஆகணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்திங்கன்னா மரியாச்சி தினம் அப்படின்னு சொல்லிட்டு மெக்சிகோ செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜனவரி 21. நெக்ஸ்ட்டு நார்வேல இங்கிரிட் அலெக்சாண்ட்ரியா அப்படின்றவங்களுடைய பர்த்டே கொண்டாடுறாங்கப்பா. இவங்க தான் அந்த நாட்டோட இளவரசி. இவங்களோட பர்த்டே இவங்க செலிப்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் மன்னர்கள் எல்லாருமே வந்து ஆண்களாக தான் இருந்துருக்கிறாங்க. இப்போவுமே ஆண் தான் இருக்கிறாரு. ஆனால் இதுக்கப்புறம் வந்து மன்னர் ஆகிறதுக்கான ஒரு பெரிய தகுதி இருக்கக்கூடியவங்க இந்த இளவரசி தான். இவங்களுக்கு ஒரு தம்பி இருக்கிறாரு. இருந்தாலுமே கூட இதுக்கு முன்னாடி இந்த சட்டங்கள்லாம் நிறைய மாற்றங்கள் வந்ததுனால இப்போ இவங்க வந்து அரசியாக மாறுறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு அரசியை வந்து நம்ம கொண்டாடணுன்றதுக்காக இவங்க உருவாகின டேட்டா இதுவா என்னன்னு தெரியல. அண்ட் ரொம்ப அழகான ஒரு நாடும் கூட நார்வே. 6 மாதம் வந்து வெயில் அடிக்கும், 6 மாதம் ஃபுல்லாக பனியால் மூடி இருக்கும். அப்படிப்பட்ட நாட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்காக வந்து காத்துட்டு இருக்கிறாங்க. இளவரசி முதல் இளவரசியை இவங்க உருவத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட அந்த இளவரசியை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அவங்க பிறந்தநாளை கொண்டாடக்கூடிய நாள் தான் பார்த்தீங்கன்னா இளவரசி அலெக்சாண்ட்ரியாவினுடைய பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ணுறாங்க நார்வே ஜனவரி 21. நெக்ஸ்ட் கனடாவில் லிங்கன் அலெக்சாண்டர் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. லிங்கன் அலெக்சாண்டர் அப்படின்றவர் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன் கனடாவுக்கு. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நிறவெறி அப்படின்றது அந்த சமயத்தில் நடந்துகிட்டே இருந்தது. நம்ம இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய டைம் இந்த நிறவெறியை பற்றி நம்ம சொல்லியிருப்போம். அதனால் நான் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது எவ்வளோ கொடுமையான ஒரு விஷயன்றது உங்களுக்கே தெரியும். அப்படிப்பட்ட அந்த கொடுமைகளையும் தாக்கங்களையும் நடுவில் பார்த்தீங்கன்னா இவர் பயங்கரமாக படிக்கிறார். ஏன்னா படிப்பு தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மாற்றும் அப்படின்றது நம்மளுடைய தலைவர்கள் அம்பேத்கர், காமராஜர் இந்த மாதிரியான மிகப்பெரிய தலைவர்கள்லாம் சொல்லியிருக்காங்களே, இந்த சேம் கான்செப்ட் தான். அது வந்து என்ன பண்ணுறாருன்னா இவரும் படிக்கிறாரு, படித்து பயங்கர ஃபேமஸ் ஆகிறாரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தொழிலாளர் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு 1965 வந்து போயிட்டு ஜாயின் பண்ணுறாரு. அந்த தொழிலாளர் கட்சி மூலமாக என்ன பண்ணுறாருன்னா ஒரு போட்டிடுறாருப்பா. அப்படி அந்த போட்டியில் வந்து ஒரு 1965 தோல்வி அடைகிறாரு. மிகப்பெரிய தோல்வியாக இருக்குது, படுதோல்வியாக இருக்குது. ஏன்னா சொற்பமான வாக்குகள் தான் அவர் கிடைக்குது. இருந்தாலும் அவருடைய முயற்சியை விடலை. 1968 மறுபடியும் போட்டிடுறாரு. போட்டியிட்டு மிகப்பெரிய வெற்றி அடைகிறாரு. நாடாளுமன்றத்தினுடைய முதல் கருப்பின
எம்பியாக வந்து லிங்கன் அலெக்சாண்டர் வந்து பதவி ஏறுகிறார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அவங்களுடைய அரசியலில் உருவாக்குச்சு. கிட்டத்தட்ட 1980 வரைக்கும் இவர் அந்த பதவியில் இருக்கிறார். இவ்வளோ பெரிய பர்சனு எவ்வளோ பெரிய அழுத்தத்திலையும் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளையும் மீண்டு மக்களினுடைய நலனுக்காக அவர் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. இப்படிப்பட்ட ஒருத்தரை நம்ம வந்து பாராட்டாமையும் அவரோட நினைவு கூறாமையும் இருக்கிறதுன்றது தவறான ஒரு விஷயம் சொல்லிட்டு 2013 ஒன்டாரியோ அப்படிங்கிற இவங்க இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மாநிலம், அந்த மாநிலம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு வந்து முன்மொழிகிறாங்க, இந்த மாதிரி இவருடைய பிறப்பையை வந்து நம்ம கொண்டாடியே ஆகணும்னு சொல்லிட்டு. அப்படி அந்த மாநிலம் கேட்டுக்கிட்டதுனாலையும் அட் த சேம் டைம் கனடாவில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் இந்த லிங்கன் அலெக்சாண்டர் பற்றி தெரிஞ்சதுனாலையும் முதல் கருப்பின எம்பியாக இருந்துக்கக்கூடிய இவ்வளோ பெரிய பர்சனை நம்ம செலிப்ரேட் பண்ணி ஆகணுன்றதுக்காக அவருடைய பர்த்டே கொண்டாடுறதுக்காக உருவாக்கப்பட்ட தினம் தான் பார்த்தீங்கன்னா லிங்கன் அலெக்சாண்டர் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க கனடாவில் ஜனவரி 21. நெக்ஸ்ட்டு கிராண்ட்மா டே அப்படின்னு சொல்லிட்டு போலாண்டில் செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. ஆஹா, எவ்வளோ சூப்பரான ஒரு விஷயம் இல்லை. நம்ம யாருமே பெருசாக இதை பற்றி பேசலனாலும் இது ரொம்ப முக்கியமான ஒரு டே தான். காரணம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கே தெரியும் கிராண்ட்மான்றவங்க எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன். அதாவது நம்ம ஆயான்னு கூப்பிடுவோம், இல்லை பாட்டின்னு கூப்பிடுவோம், மோஸ்ட்லி ஆயான்னு தான் கூப்பிடுவோம், இல்லாட்டி கிழவின்னு கூப்பிடுவோம். இந்த கிழவிங்க இல்லைன்னு வச்சிங்களேன், இன்றைக்கி பலருடைய வாழ்க்கையே இல்லாமல் தான் இருந்திருக்கும். உண்மையாகவே யோசிச்சு பாருங்கள், இதை கேட்டுட்ருக்க நிறைய பேருக்கு தெரியும். நம்ம வீட்டில் அந்த வயசான பாட்டிங்க நம்மளுடைய வாழ்க்கைக்காக அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. சின்ன வயசில் நம்ம அப்பா அம்மா நம்ம பெற்றதோடு சரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி, நம்மளை வளர்த்து பெரிய ஆளாக்குறது, இந்த எல்லா வேலையும் பார்த்திங்கன்னா இந்த வயசானவங்க தான் பார்ப்பாங்க. அவ்வளோ பொறுமை இருக்கும், நம்மளை அடிக்க மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க, ஆனால் எல்லா விஷயத்தையும் பொறுமையாக சொல்லி தருவாங்க. இன்றைக்கி வரைக்கும் நம்ம பீஸா சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாலும் அடை நீ ஏடா பீஸா சாப்பிட்ற, நானே செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு அடை சுட்டு தருவாங்க. இப்படி நம்மளுடைய ஹெல்த் கான்ஷியஸ் முதற்கொண்டு ஒரு குழந்தைய எப்படி வளர்க்கணும் அப்படின்றத முதற்கொண்டு எல்லாத்தையும் ரொம்ப பார்த்து பொறுமையாக பண்ணக்கூடியவங்க தான் இந்த கிராண்ட்மா. ஆனால் அவங்களே வயசாகி வீட்டில் உக்காந்துட்டாங்கன்னா ஐயோ எப்படா போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பினே இருப்போம். இப்படிப்பட்ட ஒருத்தவங்களை நம்ம வாழ்க்கையில் இம்பார்ட்டண்டான ஒரு பர்சனை நம்ம எப்படி விடுறது, அவங்கள வந்து கொண்டாடியே ஆகணும்னு சொல்லிட்டு போலாந்து நினச்சாங்களா என்னான்னு தெரில. அப்படிப்பட்ட போலாந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கும் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட டே தான் இது. இது எப்படின்னா 1964 ஹுமன் ஹண்ட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை, இந்த பத்திரிகையில் வெளிவந்த இந்த ஒரு கருத்து மூலமாக தான் பார்த்திங்கன்னா இந்த டே வந்து அவங்க சூஸ் பண்ணாங்க. அப்படி சூஸ் பண்ணி உருவான டே தான் பார்த்திங்கன்னா கிராண்ட்மாவெல்லாம் கொண்டாடுறதுக்கு ஆயாவெல்லாம் கொண்டாடுறதுக்கு உருவாக்கப்பட்ட டே கிராண்ட்மா டே அப்படின்னு சொல்லிட்டு போலாந்தில். நாளைக்கு கிராண்ட்பா டே வரும், அது நாளைக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு எரோல் பேரோ டே அப்படின்னு சொல்லிட்டு பார்படாஸ் செலிப்ரேட் பண்ணுறாங்க. பார்படாஸினுடைய முதல் பிரதமராக இருக்கிறவர் இவர் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் உலக போரில் விமானப்படையெல்லாம் இருந்தார். அதுக்கப்புறம் லண்டனில் போய் படித்து கொஞ்சம் அப்படியே வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரசியலில் ஜாயின் பண்ணுறாரு. இப்படியே ஜாயின் பண்ணவர் பார்த்திங்கன்னா 1961 1966 வரைக்கும் அந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கிறார். இப்படி பிரதமராக இருந்த அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா 1966 இவர் கடைசியாக இருந்தார்ல, அந்த சமயத்தில் கிரேட் பிரிட்டன்ட்டு ஒரு பெரிய விடுதலையானது பார்படாஸ் கிடைக்குது. அப்படி சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே வந்து இந்த சுதந்திரத்துக்கு பேஸாக இருக்கிறவர் இவர் தான். இப்படிப்பட்ட ஒரு பர்சனை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணாமல் விட்டால் இந்த சுதந்திரத்துக்கே நம்ம வந்து செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய அவமதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒருத்தரை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னு தான் பார்த்தீங்கன்னா எரோல் பேரோ டேன்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க பார்படாஸ் ஜனவரி 21. நெக்ஸ்ட்டு அவர் லேடி ஆஃப் அல்ட்ராகேசியா அப்படின்னு சொல்லிட்டு டாமினிகன் குடியரசு செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இந்த டேவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது ஒரு மத சார்ந்த ஒரு நிகழ்வு தான். ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக அந்த ஊரினுடைய ஒரு கொண்டாட்டமாக இருக்குது. இது எப்படிப்பட்ட ஒரு கொண்டாட்டமாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம கிரிவலம் போகும்போது திருவண்ணாமலையில் ஒரு கூட்ட நெரிசல் இருக்கும்ல, அந்த மாதிரி ஐயப்பன் கோவிலில் அப்புறம் அந்த பெருமாள் கோவிலில் நம்ம திருப்பதியில் எவ்வளோ கூட்டம் போவோம், அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம்ன்றது இந்த ஒரு சின்ன தீவுக்குள்ளே வருது. இது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு மேரியினுடைய உருவம், இந்த உருவம் பார்த்திங்கன்னா 15ஆம் நூற்றாண்டு 1500 ஐரோப்பியர்களில் 2 பேர் உள்ளே வராங்க. அன்டோனியா அப்புறம் அல்ஃபோன்சா ட்ரைஜோ அப்படின்ற 2 பேர், இவங்க தான் பார்த்திங்கன்னா இந்த உருவத்தை உருவாக்குறாங்க. இந்த மேரியினுடைய உருவத்தை வச்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் நிகழ்ந்தது. அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நம்பிக்கை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நம்பிக்கை வெளிலேருந்து பார்க்குற நமக்கு வேணால் என்னடா இதுப்பெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு தோணும். ஆனால் பார்த்திங்கன்னா அவங்களுடைய மிகப்பெரிய நம்பிக்கை இந்த மேரியினுடைய கண்ணிலேருந்து கண்ணீர் வர்றது, அப்புறம் வந்து அந்த பார்வை வந்து எங்கள் மேலே பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறது, அப்புறம் கனவு வந்தது அப்படின்னு சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களால் இது பயங்கர ஃபேமஸ் ஆகுது. அதோடு சேர்த்து போப்பு என்ன பண்ணுறாருனா இந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய திருவிழாலாம் நடத்துகிறாரு. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் சேர்ந்து இந்த இடத்த வந்து இன்னுமே வந்து பிரம்மாண்டமான ஒன்றா மாற்றுது. அப்படி மாற்றினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரெஞ்சுக்காரங்கெல்லாம் உள்ளே வந்து ஒரு படையெடுப்பு நடந்துச்சு. அப்படி இந்த ஃப்ரெஞ்சுக்காரங்களுடைய படையெடுப்புக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டேட்டை வந்து மாற்றிட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஆகஸ்ட்டில் இருந்தது. இந்த படையெடுப்பு வந்ததுக்கப்புறம் அந்த படையெடுப்புலேருந்து வெற்றி பெற்றதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அந்த டே வந்து இன்றைக்கி மாற்றிட்டாங்க. ஸோ இந்த நாளில் வந்து சிறப்பு பிரார்த்தனைகளை நடத்தி உலகினுடைய அமைதிக்காக போராடிய ஜீசஸ் கிறிஸ்துவினுடைய தாய் மேரி அவங்கள வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு டே. இன்றைக்கி அந்த ஆலயத்தில் பயங்கர செலிப்ரேஷனாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்திங்கன்னா லேடி ஆஃப் அல்ட்ராகேசியா அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க டாமினிகன் குடியரசு ஜனவரி 21. நம்ம உயிர் வாழ்க்கையினுடைய பேஸே இயற்கை தானா? அப்போ முதல்ல நம்ம கொண்டாட வேண்டியது அந்த இயற்கையை தானே. அப்போ முதல்ல அந்த இயற்கையை கொண்டாடுவோம், அதுக்கப்புறம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரிவினைகளை பிடிச்சி தோங்குவோம். மறுபடியும் உங்கள் எல்லாரையும் இதே போல் ஒரு அழகிய தருணத்தில் சந்திக்கிறாதவர் உங்கள்கிட்ட விடைபெறுது. நான் உங்கள் பாண்டியா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.